பிரியமே. சொல்லுங்க. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்தில் வாசலீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. வானத்தில் வாசலீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவாவும் சமூகமே, தேவாவும் சமூகம். அப்பா உங்க பிள்ளைங்க மேல உங்க பிரசன்னம் ஐயா. பிரியமே நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் எல்லும் நீரே. எவ்வளவு நல்ல தேவன். நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் எல்லும் நீரே. தேவாவும் சமூகமே, தேவாவும் சமூகம். அப்பா உங்க பிள்ளைங்க மேல உங்க பிரசன்னம் ஐயா. பிரியமே எனது பிரியமே. கர்த்தாதி கர்த்தனீரே, கர்த்தாதி கர்த்தனீரே. எவ்வளவு ஒரு நல்ல தேவன். காணா தேசம் நீரே, கர்த்தாதி கர்த்தல் நீரே. காணா தேசம் நீரே. தேவா தேவா உம் சமூகமே எனது பிரியமே. நல்ல உணர்ந்து பாடுங்க. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. பனி போல பெய்யும், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் எல்லா வீடுகளுக்குள்ளும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியானவரே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. அவர் மென்மையானவர். மென்மை ஆனவரே. சொல்லுங்க. மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவனாதி ஊற்று தண்ணீர் ஜீவனாதி ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக மழையாக பொழியும் ஆவியே. ஓ ஆவியே ஆவியே. வேற ஒன்று வேணாப்பா. உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியே. வாய் விட்டு பாடுங்க. மழையாக பொழியும் கடைசியா யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யோர்தானை பிளந்தவரே, யோர்தானை பிளந்தவரே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யட்டும். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசிக்க உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, கடைசியா ஒரு விஷயம், பனி போல, பனி போல பெய்யும் பரிசுத்தரே. நீங்க மாத்திரம் பாடுங்க. மழையாக பொழியும் ஆவியே, ஓ பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்க. ஆவியே, 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 மழையாக பொழியும். ஆவியே, ஓ ஆவியே, மழையாக பொழியும். ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொன்ன ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை சுற்றி அவர் சூழ்ந்திருப்பார். எவ்வளவு ஒரு பெரிய நல்ல தேவன். அவர் நேசிக்கிற நம் நடுவேதான் அவர் வாசம் செய்கிறார். என் நடுவே அவர் வாசம் செய்கிறார். குடும்பத்துக்குள்ள எந்த நிலையிலிருந்து நீங்க அவரை நோக்கி பார்த்தாலும் ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை, ஒரு தேவ பிரசன்னத்தையும் அவர் கட்டளையிடுவாராக. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ நடத்தி செல்லும் 8வது நாள் உபவாச ஜெபத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிரயாசம் எடுத்து ஆலயத்துக்கு வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கிற உங்க கரத்துல ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேதத்தை என்னோடு சேர்ந்து ஜெபத்தை குறித்து சற்று நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுவார். பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Book of Philippians chapter 4 verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்துல என்ன சொல்றார்னா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பவுல் எழுதுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான், நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்கன்னா கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து என்ன செய்யணுமா? எல்லாவற்றை குறித்து வசனத்தை போடுங்க திருப்பி, நீங்களும் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய என்ன இருக்கணுமா? ஜெபத்தினால். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை குறித்து கற்றுக் கொடுப்பாராக. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் எப்படிப்பட்டது, ஏன் நான் ஜெபத்திலே ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறான், உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவற்றை எப்படி கொண்டு போகனா, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை கொண்டு போங்க என்று சொல்லுகிறார். பவுலுக்கு நல்லா தெரியும், பவுல் சபைக்காக அதிகமாய் பாடுபட்டவன். பவுலை போல சபைக்கு கஷ்டப்பட்டவர்கள் கிடையாது. பவுலை போல ஒரு நல்ல ஜெப வீரன் கிடையாது. அவருடைய அனுபவத்திலிருந்து நமக்கு என்ன சொல்றான்னா, உங்க ஜெபம் எப்படி இருக்கட்டும்னா ஸ்தோத்திரத்தோடு இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும்? ஸ்தோத்திரத்தோடு இருக்கட்டும். அநேக நேரம் நம்முடைய ஜெபங்கள் நேரடியா நம்ம என்ன செய்துறோம்னா, நம்முடைய தேவைகள், நம்ம ஒரு பிரச்சனை இருந்தா, ஆண்டவரே நான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, அப்படி நம்ம நேரடியா போயிடுறோம். அப்படி அல்ல ஜெபம். ஒரு ஜெபத்துல அவன் எப்படி ஆரம்பிக்க சொல்றார்னா, உங்க ஜெபம் வல்லமையா மாறணும், பரலோகம் அதை செவி கொடுக்க வேண்டும், பரலோகத்திலிருந்து ஒரு தேவ பிரசன்னம் இறங்கணும், ஒரு கிருபை உங்களுக்கு இறங்கணும்னா உங்க ஜெபம் ஆரம்பிக்கப்படும் போது ஸ்தோத்திரத்தில் ஆரம்பிக்கப்படணும். எல்லாம் சொல்லுங்க, எப்படி ஆரம்பிக்கப்படணும்? ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்கணும்.
ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்கள் மேல் இறங்கும். ஸ்தோத்திரம்னா என்ன? ஸ்தோத்திரம் ஏன் செய்யணும்னு சொல்றாங்கன்னா, ஸ்தோத்திரம் எதை குறிக்கிறது என்றால், கடந்த நாட்கள் நீர் எனக்கு செய்தீர், இந்த நாளிலே செய்து கொண்டிருக்கிறீர், இனியும் எனக்கு செய்வீர் என்பதற்கு அடையாளம் தான் என்னவா? ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரத்துல 3 காலமும் உட்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் தேவனை பார்த்து என்ன சொல்கிறது என்றால், கர்த்தாவே நீர் இதுவரைக்கும் என்னை நடத்தினீர், இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறீர், இனியும் என்னை நடத்துவீர் என்று அந்த ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. எவ்வளவு தூரம் இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அவ்வளவு தூரம் நாம் தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம அதை மறந்துடுறோம். நிறைய நேரம் இந்த ஸ்தோத்திரத்தை எப்படி செய்யறோம்னா, அது ஒரு உள்ள இருந்து வரதில்லை, எங்க இருந்து மட்டும் வருது. நம்ம இங்க இருந்து சொல்லணும், அழுத்தணும், நீங்க நல்ல வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னா அது ஏதோ ஸ்தோத்திரத்தை எனக்கு சொல்ற மாதிரி நினைக்கிறீங்க. கிடையாது. ஒரு பெரிய தேவனும் பரலோகமும் உங்கள் ஸ்தோத்திரத்தை மிகவுமாய் எதிர்பார்க்கிறது. அதன் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அதனால்தான் பவுல் சொல்கிறான், உங்க கவலை எல்லாத்தையும் நீங்க தள்ளி வச்சிருங்க, உங்க ஜெபத்தை எப்படி ஆரம்பிங்கன்னா ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க நல்ல ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள், அவங்க கிட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா அதிகமான வார்த்தைகள் அவர்கள் பேச மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட 100 வார்த்தை ஏதாவது ஒரு கேள்வியா பேசுனீங்கன்னா ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணுவாங்க? நீங்களே உங்களுக்கு தெரியுமா? அவங்க நான் பேசியிருப்பீங்க போல இருக்கு. எப்படி என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் வார்த்தை கிடையாது. அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஸ்தோத்திரமாகத்தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் ஸ்தோத்திரம் தான் எல்லாவற்றுக்கும் பதிலாய் அமைகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் வல்லமை மிக்கது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், நீங்க ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது, ஜெபத்தை முடிக்கும் போது, நீங்க எந்த இடத்துல நிற்கும் போது சரி, உங்கள் வாயினாலே நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னையிலிருந்து நம்ம ஜெபத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறோமோ அதுக்கு முன்பதாக நீங்கள் அதிகமாய் ஸ்தோத்திரம் செய்யணும். இப்போ ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு விசுவாசி குறைஞ்சது 10,000 ஸ்தோத்திரம் சொல்லணும். எத்தனை ஸ்தோத்திரம்? 10 ஸ்தோத்திரமே இங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10,000 ஸ்தோத்திரம் அவர் அப்படி சொல்றார். அதனால அவர் சொல்றார் 10,000 ஸ்தோத்திரம் குறைந்தது சொல்றார். அப்ப நம்ம வாயில எந்த இடத்துல நின்னா கூட பெரிய ஜெபிக்காம இருக்கலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன செய்யலாம்னா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அது ஒரு தேவ பிரசன்னத்தையும் தேவன் உங்களுக்காக கிரியை செய்வதையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். வாசிங்க சங்கீதம் 50வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் திருப்பி வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. போதும். இந்த வசனத்தை நின்னுட்டு அடுத்த வசனம் கொஞ்சம் கழிச்சு வாசிக்கலாம். நீ முதலாவது தேவனுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி. சொல்லுங்க, என்னவா? பலி. அந்த நாட்களிலே மிருகங்களை கொண்டு போய் தேவனுக்கு முன்பதாக பலி செலுத்தினார்கள். 8 விதமான பழைய ஏற்பாட்டு பலிகள் இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது கிறிஸ்து எனக்காக மரித்து விட்டார், இப்பொழுது நான் எப்படி அவருக்கு பலி செலுத்துவது? அவர் எதில் பிரியப்படுகிறார் என்றால், பலி எப்படி செலுத்த முடியும்னா ஸ்தோத்திரம் என்று சொல்வது ஒரு பெரிய பலி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ன்றது என்னது? பலி. அங்க நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்கிறானா? மகிமைப்படுத்துகிறான், என்னை உயர்த்துகிறான், என்னை உயர்த்துகிறான். ஒரு தேவனை உயர்த்துகிற நீங்கள் ஆசீர்வாதம் பெறாமல் போகவே முடியாது. இன்னைக்கு நிறைய வார்த்தை எனக்கு தெரியல பிரதர், நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வரேன், இப்பதான் இந்த தேவனை ஏற்றுக்கொண்டு வரேன், இப்பதான் நான் இவ்வளவு நாள் கிறிஸ்தவனா இருந்து கூட இந்த தேவனிடத்தில் அதிகமாய் சேரல, ஆனா கர்த்தர் இப்பொழுது என் கண்களை திறக்க ஆரம்பிக்கிறார் என்று சொல்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அதிகமா ஸ்தோத்திரம் செய்து பாருங்கள். ஸ்தோத்திரம் செய்து பாருங்கள். நிற்கிற இடத்துல காலையில ஸ்தோத்திரம் செய்து பாருங்கள். காலையில் அதிகாலையில் எழும்பின உடனே ஸ்தோத்திரம் செய்து பாருங்கள். நிச்சயமாய் அந்த ஸ்தோத்திரத்தில் தேவன் மகிமைப்படுகிறார். இந்த வசனத்தை வாசித்த பின்பு கீழே 15வது வசனம் என்ன அங்கு சொல்லப்படுகிறது? பக்தன் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். முந்தின வசனத்தை கவனிங்க. முந்தின வசனம் நம்ம வாசித்த என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அது புல் ஸ்டாப் வச்சிருக்கா? என்ன வச்சிருக்காது? என்ன வச்சிருக்கு? புல் ஸ்டாப் வச்சிருந்தா முடிந்து போனது அர்த்தம். ஆனா அந்த வசனம் தொடர்கிறது. நீ ஸ்தோத்திர பலியை செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஆபத்து காலத்துல என்ன செய். இன்னைக்கு நம்ம ஆபத்து காலத்துல கூப்பிடுறோம், என்ன செய்ய தவறிட்டோம்னா, என்ன செய்ய தவறிட்டோம்? ஸ்தோத்திரம் செய்ய தவறிட்டோம்.
ஸ்தோத்திரம் செய்துட்ட பின்புதான் அந்த வசனம் நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், குடும்பத்தில் அதிகமா பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு எதிர்த்து இருக்கு, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல, கணவன் மனைவி பேசுறது இல்ல, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, என்ன செய்ய வேண்டும்? ஆபத்து காலம் வந்துருச்சு. அதுக்கு முன்பதாக இப்பொழுது அந்த பிரச்சனை மாறணும்னா நீங்கள் அதிகமாய் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்ன உயர்த்திட்ட பிறகு உன் பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வா. ஆண்டவர் சொல்கிறார், என்ன செய்யணுமா? என்ன உயர்த்திட்ட பிறகு, என்ன மகிமைப்படுத்திட்ட பின்பு உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு ஆபத்து காலத்துல எல்லாரும் போறோம், நானும் போறோம், நீங்களும் போறீங்க. ஆனா ஸ்தோத்திரம் செலுத்த மறந்துடாதீங்க. இன்னைக்கு தேவன் கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கக்கூடிய இருதயத்தை தாரும். யார் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பார்கள்? தான் முழு இருதயத்திலிருந்து ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். எங்க இருந்தாலும் ஸ்தோத்தரிப்பாங்க, எந்த நேரத்தில் ஸ்தோத்தரிப்பாங்க. அவங்க வாயிலிருந்து ஒரு நாள்ல குறைந்தது ஒரு 100 ஸ்தோத்திரமாவது வந்துடும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாயில இருதயத்துல ஸ்தோத்திரம் இல்லைனா ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே என்னை ஒரு ஸ்தோத்திரத்தின் ஆவியினால் நிரப்போம். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? ஆண்டவரே என்னை ஒரு ஸ்தோத்திரத்தின் ஆவியினால் நிரப்ப. ஆண்டவரே ஸ்தோத்திர பலி செலுத்தக்கூடிய கிருபை தாரும். உணர்ந்து ஜெபிங்க, உள்ளத்திலிருந்து ஜெபிங்க. லைவ்ல கனெக்ட் ஆகிருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. கீழாலயத்தில் இருக்கிறவங்க ஜெபிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திர பலியிட எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே என் இருதய ஸ்தோத்திரத்தினால நிரம்பட்டும். அப்பா அப்பா ஸ்தோத்திரத்தின் ஆவியை எனக்கு தாரும். ஆண்டவரே என் ஜெபம் ஸ்தோத்திரத்துல தான் ஆரம்பிக்கப்படணும், என் ஜெபம் ஸ்தோத்திரத்துல தான் முடிக்கப்படணும். நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு மனிதன் எப்படி ஸ்தோத்தரித்தான் வாசிங்க. 2 பேரை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா காண்பிக்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அந்த ஜெபத்துல என்ன இருந்தது? ஹல்லேலூயா. எங்க போக போகிறார்? சிங்க கெபிக்கு போக போகிறார். சிங்கத்தின் நடுவே போட போகிறார். ஆனா வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இல்லாம இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு தானியேல் தான் ஆண்டவர் அவனுக்காக பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இன்னைக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்க ஸ்தோத்திர ஆவியினால் நிரப்பப்படுவீங்கன்னா, அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நான் சொல்லுகிறேன், உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய மனிதனை நீங்க சந்திக்க போகலாம், ஆனால் ஸ்தோத்திரத்தோடு போவீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக பரலோகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம் ஒரு பெரிய அணுகுண்டை காட்டிலும் வல்லமை மிக்கது. அதனால்தான் வாய் விட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளுக்காக ஸ்தோத்திரம், ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், என்னை நிற்க செய்ததற்காக ஸ்தோத்திரம், நடக்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு மனுஷனுக்குள்ள எந்த ஒரு சத்துருவின் போராட்டங்களும் தொட முடியாது. அவன் மேல ஒரு தேவ பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தானியேல் தான் மரிக்க போகிறோம் இல்லனா அந்த சிங்க கெபிக்குள்ள போட போகிறோம் தெரிஞ்ச பின்பு பிரச்சனை நேரத்தில் அவன் ஸ்தோத்திரத்தை குறைக்கல, பிரச்சனை நேரத்தில் ஸ்தோத்திரத்தை அதிகப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனை நேரத்தில் எதை குறைச்சிருவோம்? ஜெபத்தை குறைச்சிருவோம். ஸ்தோத்திரம் எல்லாம் வந்தா பெரிய விஷயம், ஜெபமே இல்ல பிரச்சனை நேரத்தில். அப்ப எங்க இருந்து ஸ்தோத்திரம்? இல்ல தேவனுடைய பிள்ளையே, உன்னை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலே நீ ஸ்தோத்தரிக்கக்கூடியவனாய் மாறுவாய் என்றால் உன்னோடு ஆண்டவர் செயல்படுவதை உன்னால் உணர முடியும். அந்த இருதய ஸ்தோத்திரத்தால நிரம்பிச்சுனா வேற பிரச்சனை உள்ள போக முடியாது. பிரச்சனையை பூட்டு போடுங்க இந்த ஸ்தோத்திரம். மன கவலை, மன பாரம், மன அழுத்தம், ஒரு 100 ஸ்தோத்திரம் நல்லா வாய் விட்டு கரங்களை உயர்த்தி சொல்லி பாருங்கள், அந்த அழுத்தமே அடுத்த நிமிடம் வெளியில போயிடும். ஏன்னா ஸ்தோத்திரம் சொல்ற இடத்துல பிசாசுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. வெளியில போயிருவா. உன் வேலைகள் நடுவில் வருகிற பிரச்சனை நடுவே அப்படி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில போய் யாரும் இல்லாத இடத்துல இருந்து கை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 100 முறை சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைக்குள்ளும் உங்க இருதயத்துக்குள்ளும் வந்திருக்கும். பிலிப்பியர்கள் நிருபத்தில் அதுதான் அந்த முதல் வசனம். வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். அந்த வசனம் முடியும் போது அடுத்த 7வது வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும்.
அப்ப என் ஜெபம் எப்படி இருக்கணும்? நல்லா சொல்லுங்க, என் ஜெபம் எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும். இன்னொரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிங்கள் யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஹல்லேலூயா. 10 பிள்ளைகள் தன்னுடைய வீட்டில் பிணமாக அடுக்கப்பட்டு வைக்கிறார்கள். 10 பேர் ஒரே நாள் இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு நாள் இல்ல, ஒரே நாள் தான் நேசித்த அத்தனை பிள்ளைகளை இழந்து போயிட்டார்கள். இப்ப அவர் சொன்னது என்னன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு, கர்த்தருடைய நாமம் குப்பையில போடப்படணும்னு சொல்லல, கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கல. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்ல, ஒரு இழப்பு, நம்முடைய சொந்த வாழ்க்கையை சொல்றேன், உங்களை சொல்லல, என்னுடைய வாழ்க்கையில சொல்றேன். பிரச்சனைகள் வரும்போது நாம் அதிகமாய் தேவனுக்கு விரோதமாக கேள்வி கேட்பதும், தேவனை முறுமுறுப்பதும், இல்லை என்றால் தேவனிடத்திலே ஜெபிக்காமல் இருப்பதும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்காமல் இருப்பதற்கு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? நான் எதிர்பார்த்தது போல ஆண்டவர் செய்யல, அதனால நான் இப்போ ஜெபிக்கல, பின்னாட்கள் எனக்கு நடக்கட்டும், நான் ஜெபிக்கிறேன். 10 பிள்ளை இழந்த யோபு உங்களுக்கு ஒரு சவாலாக சொல்லுகிறார். என் 10 பிள்ளை மரிச்சு போனாங்க, கர்த்தரை தூஷிக்கல, நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோபு ஸ்தோத்தரிக்க முடியும் என்றால் ஏன் நீங்களும் நானும் ஸ்தோத்தரிக்க கூடாது? ஏன் நீங்களும் நானும் ஸ்தோத்தரிக்க கூடாது? மனைவி அவனை பார்த்து சொன்னார்கள், நீ உயிரோடு இருக்கிறதுக்கு மரிக்கிறது எவ்வளவு நல்லதையானாங்க. விடல விடல, அவன் புலம்புடா, அது வேற விஷயம். ஆனால் அதுக்கு முன்பதாக அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஒரு நாள் ஓடெடுத்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற புண்களை தேய்த்து கொண்டிருக்கிறார். சீல் ஒரு பக்கம் வடிந்து கொண்டிருக்கிறது. அவன் சொன்னானா, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். எந்த மனிதனுடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம் இருக்கிறதோ அவன் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவனாய் இருப்பதில்லை. கர்த்தர் அவனை அறிந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் எல்லா நிலையிலும் உன்னை நடத்தி செல்லும். ஸ்தோத்திரத்தின் மூலமாய் நான் ஒவ்வொரு ஸ்தோத்திரமும், நம்ம இன்னைக்கு போய் கடையில மாலை வாங்குறோம்ல, மாலை வாங்கி யாராவது பெரிய ஆளை பார்த்தா ஒண்ணு மாலை போடுவோம், இல்லைன்னா ஷாலை போடுவோம், எதையாவது அவர் மேல போட்டுணும் நம்ம, அதுதான் நமக்கு பிடிக்கும். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் என் தேவனுக்கு ஒரு புகழ் மாலையை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படுகிறார். வேற என்ன இருக்கு? இன்னைக்கு நிறைய பேர் மாலை எல்லாம் வாங்கிட்டு போய் யாராருக்கோ போடுறாங்க, எதுக்கோ போடுறாங்க, அவங்களுக்கு புரியல. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் என் தேவன் அதில் மகிமைப்படுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்வார்கள், ஸ்தோத்தரிப்பார்கள். என்னை வேற எதுக்காக நான் அவங்களை படைக்கல என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். இன்னும் 2 உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இயேசு என்ன செய்தார்? என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசு அவருடைய வாழ்க்கையிலே யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். அந்த அப்பங்களை எடுத்து, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல கவனிங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஒரு நாள் இயேசு வனாந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார்னா, காலையில் ஆரம்பிச்சார்னா எப்ப முடிப்பாரு? நைட்டு சாயங்காலம் ஆகும்போது தான் இயேசு யோசிக்கிறார், பாவம் ஜனங்க பசியா போயிருவாங்கல்ல, அவர் பாரம் உள்ளவர். ஃபாஸ்டிங் போட்டாரு, முடிக்கும் போது ஃபீஸ்டிங்கோட முடிச்சார். இவங்களுக்கு இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னார். சீஷர்கள் சொன்னாங்க, ஐயோ நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, பாக்கெட்ல பாருங்க, ஐயோ 200 காசு வெள்ளி காசு இருந்தா கூட அந்த 5000 பேரை போஷிக்க முடியாது. ஒரு சின்ன பையன் சொன்னா, என்கிட்ட இருக்கு. என்ன இருக்குன்னா சொல்லுங்க, என்ன இருக்கு? 5 அப்போ 2 மீன். அவன் ரொம்ப நல்ல பையன். என்ன இருந்ததோ சாப்பிடாம வச்சிருந்தான் பாருங்க, எவ்வளவு நல்ல பையன் பாருங்க. இந்நேரம் நம்ம ஆட்கள்ல பாதி பிரசங்கம் போயிருக்கும் போதே மத்தியானத்துக்குள்ள டிஃபன் பாக்ஸ் காலி. ஸ்கூல்ல அப்படிதான். இப்படி இருக்கிற இடத்துல தான் அந்த பையன் அவர் கையில் இருக்கிற அதை கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, இயேசு அதை வாங்கி முதலாவது என்ன செய்தார் தெரியுமா? அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எடுத்த உடனே இது ஒரு அற்புதமாய் மாறட்டும், ஜனங்கள் சாப்பிடட்டும் சொல்லல. பிதாவே, நீர் என் கைகளில் கொண்டு வந்த இந்த அப்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று முதலாவது தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார். இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது, உன் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய காரியங்கள், நீ சந்திக்கிற பிரச்சனைகளிலே நீ முதலாவது ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள். அதுதான் ஆசீர்வாதமாய் மாறும், அதுதான் அற்புதமாய் மாறும். அவர் கையில இருந்தது ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டதுனால அது அப்படியே என்ன செய்தனா? பெருகிருச்சு. என்ன செய்யுங்க? சம்பளம் வாங்கிட்டீங்களா?
சம்பளத்தை கவரை வச்சுட்டு நல்ல குடும்பமா இருப்பீங்கன்னா நல்ல கரங்களை நீட்டி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் இதுல வீண் செலவு வராத ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு செலவு பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் மீதம் எடுக்க இந்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் காண்பீர்கள். ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இது மந்திரம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிலர்லாம் இருப்பாங்க அது ஒரு என்னவா செய்யறது, மந்திரம் போல செய்ய சொல்லல, ஏதோ டெய்லி சும்மா சொல்லணுமே ஒரு 1000 முறை சொல்லிட்டு, அப்படி அல்ல. நீங்கள் ஸ்தோத்தரிப்பது உள்ளத்துக்குள்ள இருந்து வரணும், அது உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். சிலர் அதான் ஒரு போதகர் ரொம்ப அழகா சொன்னார். நிறைய பேர் இந்த காலையில் இந்த ஸ்தோத்திர பலி டிவியில் இருக்குல்ல, 1000 ஸ்தோத்திர பலி, 10,000 ஸ்தோத்திர பலி, 1,00,000 இருக்கா இல்லையா, சரி வந்துரும் கூடி சீக்கிரம், கவலைப்படாதீங்க. அதை போட்டு விட்டுட்டு சும்மா இருக்கிறது அல்ல. நான் உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் இந்த நேரத்தில் என்னுடைய இருதயத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரம் வரணும், காதுல கேட்டுட்டு விடுறது அல்ல. சரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். மீதம் எத்தனை கூட எடுத்தாங்க? மீதம் எடுத்தாங்களா? இயேசுவே சாப்பிட்டிருப்பாரு எல்லாத்தையும். மீதம் எத்தனை எடுத்தார்கள்? 12 கூடைகள் மீதம் வருவதற்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், முதலாவது இயேசு அதை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார். வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், நிச்சயம் நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். இன்னொரு இடத்துல இயேசு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் பாருங்க. இதை வாசித்து நம்ம நிறைவு செய்து விடலாம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு என்ன செய்தார்? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன செய்யற? லாசரு இன்னும் கல்லறையிலிருந்து வெளியில வரல, இன்னும் அற்புதம் நடக்கல. ஆனா ஜெபத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தார்? ஸ்தோத்தரித்தார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். செலுத்த வேண்டிய கணத்தை, செலுத்த வேண்டிய அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி விட்டார், தேவனுக்கு செலுத்தி விட்டார். அவர் மாம்சத்தில் இருக்கும்போது அவர் நல்ல ஒரு ஸ்தோத்திர வீரனாக இருந்தார். இந்த ஸ்தோத்திரத்தை அவர் பண்ணிவிட்ட பின்பு 48வது வசனத்துல சொன்னார், லாசருவே என்ன செய்? எல்லாம் சொல்லுங்க, லாசருவே வெளியே வா. அவ்வளவுதான். அந்த ஸ்தோத்திரம் ஏற்கனவே செலுத்துறதுனால அது வல்லமையாய் அவருடைய வாயிலிருந்து ஒரு அக்கினியின் வார்த்தையாக போய் மரித்தவனை உயிரோடு வெளியே கொண்டு வந்து விட்டது. உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இருக்குன்னா மரித்தவைகள் ஜீவன் பெற ஆரம்பிக்கும். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்தவைகளுக்கு ஜீவன் பெற ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. பிரச்சனையா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்தோத்திரம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும் தெரியல? ஆத்திரம் இருக்கும். என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம் இல்லனா வாயில என்ன இருக்கும்? ஆத்திரம் தான் இருக்கும். ஆத்திரப்படுவார்கள். அதனால்தான் சொல்லல, பரிசுத்தவான்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்வது அவர்கள் ஆத்திரம் அல்ல, அந்த ஸ்தோத்திரம் அவர்களை அமைதியாக்கிவிடும். உங்கள் வாழ்க்கையில கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, சபையாக கற்றுக்கொள்ள வேண்டியது, நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் ஸ்தோத்தரிக்க கிருபை செய்வாராக. எபேசியர் 5:20 வாசி நம்ம நிறைவு செய்வோம். எபேசியர் 5வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, பிதாவாகிய தேவனை என்ன செய்யுங்க? எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவை என்ன செய்யுங்க? ஸ்தோத்தரிங்க. 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 நேரம் கிடைக்கும் போது ஸ்தோத்தரிங்க, நேரம் இல்லாத போது நேரம் எடுத்து ஸ்தோத்தரிங்க. அப்படிலாம் ஸ்தோத்தரிப்பீங்கன்னா நீங்க ஒரு நாள் உங்க வாழ்க்கையில சோர்ந்து போக மாட்டீங்க. சோர்வை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் எது தெரியுமா? ஸ்தோத்திரம். பின்மாற்றமான வார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடிய வார்த்தை எது தெரியுமா? ஸ்தோத்திரம். அதனால்தான் ஒன்றுக்கும் கவலைப்படாம கவலையை வெளியில தூக்கி எறிகிற ஒரு ஆயுதம் ஸ்தோத்திரம் மாத்திரமே. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொடுத்த பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சூழ்நிலைகளை சந்திக்கிறீங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதமாய் செயல்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா. என் இயேசு ஸ்தோத்தரிக்கிறவர். யோபு ஸ்தோத்தரித்தான், தானியேல் ஸ்தோத்தரித்தான், பவுல் ஸ்தோத்தரித்தான். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஸ்தோத்தரிக்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்க வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா.